மூச்சு திணறல். இன்ஸ்பெக்டர் டேவ் பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. நெளிஞ்சு தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அவர் முழிச்சிடுறாரு. அப்புறம் சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. அப்ப அவரோட வீடு முழுவதும் தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மீரா, மீரா, நீ எங்க இருக்க? மீரா, என் ரூம் எரிஞ்சிட்டு இருக்கு. மீரா! தேவ் இப்படி மீராவை ரொம்ப சத்தமா கத்தி கூப்பிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அவரோட பெட்டும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்குது. அந்த நெருப்பு இன்னும் அதிகமாகுது. அப்ப கத்திக்கிட்டே ஒரு பொண்ணு தேவ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, தேவ் இவ்வளவு நேரம் கத்தி கூப்பிட்டு இருந்த அவரோட மனைவி மீரா தான். நீ என்ன சாவடிச்சிருக்க தேவ், நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அவங்க தேவ் மேல விழுந்துடுறாங்க. அப்ப அடுத்த நொடியே தேவ் தன்னோட பெட்ல இருந்து திடுக்கிட்டு எழுந்துடுறாரு. அது வெறும் கனவுதான். தினமும் அவர் ஒரே கனவை காண்றாரு. அதால தினமும் தூக்கம் கெட்டு போகுது. விடிஞ்சதும் அவர் வழக்கம் போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்படி ஒரு நாள் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. பாதி எரிஞ்ச நிலையில உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு. தேவ் உடனே அவங்க சொன்ன அந்த இடத்துக்கு போய் பார்க்கறாரு. அங்க போனதும் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. எரிஞ்சு போன அந்த உடலுக்கு பக்கத்துல போய் அந்த எரிஞ்சு போனவரோட முகத்தை பார்க்கறாரு. அப்ப திடீர்னு எரிஞ்சு போன அந்த மனுஷன் தேவோட காலரை பிடிச்சுக்கிறாரு. அப்புறம் சத்தமா கத்தி சொல்றாரு, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நான் உன்னை விடவே மாட்டேன். இதை கேட்டு தேவ் ரொம்ப கோபமாயிடுறாரு. அப்புறம் அந்த மனுஷன் அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. அவர் பயத்தோட வேர்வையில நனைஞ்சிருந்தாரு. அப்புறம் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்றாரு, இது 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 விஷ்ணுவோட சடலம். இது எப்படி சார்? யார் விஷ்ணு? இவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரா? கான்ஸ்டபிள் இப்படி தேவ் கிட்ட கேட்டாரு. தேவ் எதுவுமே சொல்லல. அவர் மறுபடியும் அந்த சடலத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அது அங்கேயே அப்படியே இருந்தது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தேவுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிய வருது, இது எல்லாமே ஒரு மாயைன்னு. உடனே தேவ் எந்திரிச்சு யார்கிட்டயும் எதையுமே சொல்லாம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. அடுத்த 10 நாட்கள்ல சிட்டில இதே மாதிரி 3 கொலைகள் நடக்குது. எல்லாரையுமே யாரோ கொன்னு எரிச்சிருக்காங்க. இந்த எல்லா கேஸையும் தீர்க்கிற பொறுப்பை தேவ் கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கிரைம் நடந்த இடத்துக்கு தேவ் போகவே இல்லை. ஏன்னா எப்பெல்லாம் அவர் பாதி எரிஞ்ச உடலை பார்க்கறாரோ அவங்க எல்லார்கிட்டையும் ஒரே முகம்தான் தெரியுது. அவரை யாரோ கொல்ல முயற்சி பண்ற மாதிரியும், அப்புறம் எரிஞ்சவங்களோட முகத்தை பார்த்த உடனே அவர் சொல்ற ஒரே ஒரு பேரு விஷ்ணு. தேவோட இந்த நடத்தையை பார்த்து ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தேவ் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல இருந்து தேவ நீக்கணும்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நாளுக்கு நாள் இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸை யார் கையில எடுத்து இந்த கேஸ் அவங்க தீர்த்தாலும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். ஆனா தேவ் இந்த கேஸை அவ்வளோ சீக்கிரமா விட விரும்பல. அதனால அவர் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு அந்த கேஸ் சம்பந்தமான ஃபைல் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த கேஸ் ஃபைலுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஃபைலை பார்க்கறாரு. விஷ்ணு அப்படிங்கிற ஆள் யாரு, இதை பத்தி அந்த ஃபைல்ல இருந்தது. உடனே தேவ் அந்த ஃபைலை எடுத்து அந்த ஃபைலோட முதல் பக்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு அந்த ஸ்டேஷனோட லைட்ஸ்லாம் மின்ன ஆரம்பிக்குது. அப்போ ரொம்ப தூரத்துல யாரோ இருக்கிற மாதிரி தேவ் பார்க்கறாரு. தூரத்துல நின்னுட்டு இருக்கிற அந்த ஆளோட உடம்புல இருந்து எரியிற வாசனையும் புகை வாசனையும் வந்துட்டு இருக்கு. ஏய், யாருது? மூலையில யார் இருக்கீங்க? யாருது? நீங்க சர்ஜென்டா? தேவ் இப்படி சொல்லிக்கிட்டே மூலையில இருக்கிற அந்த ஆளை கொஞ்சம் தெளிவா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உடனே தேவ் அதிர்ந்து போயிடுறாரு. அவனோட உடல் பாதி எரிஞ்சிருந்தது. அவன் கருகிய சதையோட இருந்தான். அதால அவனோட மார்பு எலும்ப கூட பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் பார்த்து பயந்து போன தேவ் ரொம்ப பயத்துல சொல்றாரு, விஷ்ணு நீயா? நின்னுட்டு இருக்கிறவரு வேற யாரும் இல்ல, அவர்தான் விஷ்ணு. அவரை பார்த்த உடனே விஷ்ணுவுக்கு இன்னும் பயம் அதிகரிக்குது. தேவ் அவர்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே விஷ்ணுவோட உடல் அங்கிருந்து காணாம போய் தேவ் முன்னாடி வந்து நிக்குது. அப்புறம் தேவோட கழுத்தை பிடிச்சு தேவ தூக்கி ஒரு மூலையில வீசிருது. விஷ்ணு நீயா? ஆனா நீதான் இறந்து போயிட்டல. தேவ் வலியால துடிச்சுக்கிட்டே விஷ்ணு கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா தேவ் சொல்ற எதையுமே கேட்காத விஷ்ணு தேவ் மேல பாஞ்சு தேவோட மார்பை கிழிச்சு அதுல இருக்கிற சதையை தின்ன ஆரம்பிக்கிறாரு. விஷ்ணு, என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது பெரிய தப்புதான், என்ன மன்னிச்சிரு விஷ்ணு. நான் பண்ண எல்லா தப்பையும் நானே சரி பண்ணிடுறேன். இதை கேட்ட விஷ்ணு தேவோட சதையை சாப்பிட்றத நிறுத்திட்டு அவர் சொல்றாரு, நீ பண்ணதை ஏத்துக்கிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? நீ ஏத்துக்கிட்டா என் உயிரிப்ப எனக்கு திரும்ப வந்துருமா?
என் பையன் அனாதையா இருக்கான். அவன் அனாதைங்கிற பேரை உன்னால மாத்த முடியுமா? ஆ, சொல்லு. விஷ்ணு இப்படி கேட்ட உடனே தேவ் அமைதியாயிட்டாரு. தேவ் அமைதியான உடனே விஷ்ணு தேவோட கழுத்தை பிடிச்சு அவரை டேபிள் மேல தூக்கி வீசுறாரு. அப்புறம் தேவ் முன்னாடி ஒரு பேனாவையும் பேப்பரையும் வச்சு தேவ் கிட்ட சொல்றாரு, எழுது. நீ பண்ண கொடூரத்தை உன் கையாலேயே எழுது. ஒழுங்கா எழுது. நான் அந்த பலாத்காரத்தை பண்ணலன்னு நீ எழுதி கொடு. இப்படி சொல்லிட்டு விஷ்ணு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா துப்பாக்கியும் எடுத்து அந்த துப்பாக்கிகள் எல்லாம் தேவ குறிவைக்கிற மாதிரி காத்துல பறந்துட்டு இருக்குங்க. தேவுக்கு புரிஞ்சிருச்சு, அவர் பண்ண தப்ப அவர் எழுதி கொடுக்கலன்னா அவர் உயிரே போயிடும்னு. அதனால கனத்த இதயத்தோட அவர் பண்ண எல்லாத்தையும் அவர் எழுத தொடங்குறாரு. நான் இன்ஸ்பெக்டர் தேவ். நான் பண்ண குற்றத்தை நான் இன்னைக்கு ஒத்துக்கிறேன். இது எல்லாமே என் மனசுல ஒரு சுமையா இருந்தது. இதால என் வாழ்க்கையே நரகமா இருக்கு. உண்மையில எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஆனா அதுக்குள்ள எங்களுக்குள்ள விரிசல் வந்துருச்சு. நாளுக்கு நாள் எங்களுக்குள்ள இருக்கிற சண்டை ரொம்ப அதிகமாயிட்டே போனது. அதனால தினமும் நைட் நான் ஸ்டேஷன்லயே இருந்தேன். எங்க உறவை முடிச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனால பல நாட்களுக்கு பிறகு என் மனைவி மீராக்காக நான் நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனா என் படுக்கையில என்னோட மனைவி இன்னொருத்தர் கூட இருந்தா. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆமா, சந்தோஷமா இருந்தா. ஆனா அவளுக்கு என்னால சந்தோஷத்தை கொடுக்க முடியலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் மனமுடிஞ்சு போயிட்டேன். ஆனா என் மனைவியோட துரோகத்தை என்னால தாங்கிக்க முடியல. உடனே கோவத்துல நான் ஒரு முடிவெடுத்து என்னோட மனைவியை கொன்னுட்டேன். அந்த கோவத்திலேயே நான் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். எங்களோட கான்ஸ்டபிள் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவரோட 2 குழந்தைகளும் பசியா இருந்ததால அவர் ஒரு ஹோட்டல் கடையில திருடி இருந்தாரு. நான் விஷ்ணுவை ஒரு வாய்ப்பா பார்த்தேன். என்னோட மனைவியை கொன்னதுக்காக இவரை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு நினைச்சேன். விஷ்ணுவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் விஷ்ணு கிட்ட உன்னோட மகனோட பராமரிப்புக்காக நான் உன் குடும்பத்துக்கு மாசம் மாசம் பணம் தரேன் அப்படின்னு சொன்னேன். நீ இப்போ ஒரு வீட்டில் திருடணும்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் ஒத்துக்கிட்டான். அவனை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டில் திருட சொன்னேன். அது வேற யாரோட வீடும் இல்லை, அது என்னோட வீடு தான். விஷ்ணு என் வீட்டுக்கு போகும்போது செத்துப்போன என் மனைவியோட சடலம் இருந்தது. என் பொண்டாட்டியை கொன்னது அது நான் தான். அதுவும் என் சொந்த கையால கொன்னேன். அவளோட காதலனையும் கொன்னு அவனோட உடம்ப நான் புதைச்சிட்டேன். அப்பதான் விஷ்ணுவுக்கு தெரிஞ்சது, விஷ்ணு என் மனைவியை கற்பழிச்சு அவன் என் மனைவியை கொன்னுட்டதா நான் அவன் மேல குற்றம் சாட்டுனேன். அப்புறம் அவனை ஜெயில அடைச்சிட்டேன். ஆனா விஷ்ணு குற்றவாளி இல்ல. ஒரு நாள் அவன் கண்டிப்பா வெளியே வருவான். இது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால விஷ்ணு கிட்ட லாக்கப்போட சாவியை கொடுத்தேன். அவன் லாக்கப்பை விட்டு வெளியே போனதும் நான் அவன் பின்னாடியே போய் அவனோட தலையிலேயே ரொம்ப வேகமா அடிச்சிட்டேன். அப்புறம் உயிரோடையே அவனை எரிச்சிட்டேன். அதோட எல்லா சாட்சியங்களையும் அழிச்சிட்டேன். ஒவ்வொரு நாள் நான் தூங்கும் போதும் விஷ்ணு நெருப்புல எரிஞ்சு அவதிப்படுற மாதிரி நான் கனவு காணுவேன். ஒரு நாள் ராத்திரி என் மனைவி நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்தது. அவ என்ன கொல்ற மாதிரி அந்த கனவு இருந்தது. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. போதும், எல்லாத்தையும் நிறுத்தலான்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் பண்ண எல்லா குற்றத்தையும் நான் ஒத்துக்கிறேன். தேவ் இப்படி எழுதி கொடுத்துட்டு விஷ்ணுவோட ஆத்மா கிட்ட அந்த பேப்பரை கொடுக்குறாரு. இந்தா விஷ்ணு, நான் பண்ண எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீ என்ன போக விடு. விஷ்ணுவோட ஆத்மாவை பார்த்து தேவ் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தேவ் இப்படி சொல்லி முடிச்சதும் விஷ்ணு சத்தமா சிரிக்கிறாரு. அதை பார்த்ததும் தேவ் சொல்றாரு, இங்க பாரு, நீ இறந்து போயிட்ட. நான் நினைச்சா உன்னோட மகன்களுக்கு நல்ல பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால கொடுக்க முடியும். தேவ் இது எல்லாத்தையும் விஷ்ணுவோட ஆத்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப விஷ்ணு உரத்த குரல்ல சொல்றாரு, நீ என் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பியா? நீயா? என் மகன் உயிரோட இருந்தா தானே உன்னால அதெல்லாம் பண்ண முடியும். என்னோட மகன் 2 வாரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான். ஒரு லாரி இடிச்சு அவன் இறந்து போயிட்டான். அவனை லாரி இடிச்ச இடத்துல அங்க ரோடு முழுவதும் ரத்தமாவே இருந்தது.
என் மகனுக்காக அழுவுறதுக்கு கூட அங்க யாருமே இல்ல. இப்படி சொல்லிட்டு விஷ்ணுவோட ஆத்மா அழ ஆரம்பிக்குது. அப்புறம் அடுத்த நொடியில ரொம்ப கோவத்தோட விஷ்ணு ஒரு புகை மாதிரி மாறி தேவோட உடம்புக்குள்ள போயிட்டாரு. தேவோட உடம்புக்குள்ள இருக்கிற விஷ்ணுவோட ஆத்மா தேவோட துப்பாக்கி எடுத்து அதை அவர் தலையில வச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இவன் பண்ண கொடூரத்துக்கு இவனுக்கு கொடுக்கிற இந்த தண்டனை சரியானதுதான். இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு. அடுத்த நொடியே அந்த துப்பாக்கியோட சத்தம் நாலாபுறமும் எதிரொலிச்சது. அடுத்த நொடியே ரத்த காயங்களோட தேவோட உடல் கீழே கிடந்தது. தேவ் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருந்த எல்லா துப்பாக்கிகளும் பழையபடி அதோட இடத்துக்கு போயிருதுங்க. துப்பாக்கி சத்தம் கேட்டதும் கான்ஸ்டபிள்ஸ் அங்க ஓடி வராங்க. ஆனா தேவ் இறந்து போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில தேவோட தற்கொலையை பத்தி நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைனா போட்டிருந்தாங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட் சோசியல் மீடியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. சில நாட்களா சிட்டில நடந்துட்டு இருக்கிற அந்த மரணங்கள் எல்லாம் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. முழுசா 2 வருஷத்துல இருந்து கைதி நம்பர் 369 ஜெயில இருந்து வெளியே எடுக்க நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே உலகத்துக்கு இந்த கைதி நம்பர் 369 உயிர் வாழ கொஞ்சம் கூட தகுதி இல்லாத மிகப்பெரிய கொலைகாரன். இப்ப கூட இவரை இங்க இருந்து வெளியே கொண்டு போனா வெளியே இருக்கிற மனுஷங்க அடிச்சு இவரை கொன்னுடுவாங்க. துஷ்யந்த பத்தி முதல் தடவை நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஏற்கனவே இவர் மேல அவங்க குடும்பத்தாட்களை கொன்னதா 2 கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இவர் ஜெயில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. ஆனா இப்போ ஜெயில இருக்கிற மத்த 2 கைதியையும் இவர் கொன்னிருக்காரு. அதுவும் நெகத்தால மட்டுமே. அதால இவரோட தண்டனை இன்னும் 20 வருஷத்துக்கு அதிகப்படுத்தி இருந்தாங்க. அவ்வளவுதான். இந்த நியூஸ படிச்சதுக்கு அப்புறமா கைதி நம்பர் 369 யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். இவரோட பேரு துஷ்யந்த். அவரோட கேஸுக்கான கடைசி ஹியரிங் இன்னைக்குதான். இன்னைக்கு இந்த ஹியரிங்க்கு அப்புறம் தான் இவரு நிஜமாவே ஒரு கொலையாளியா இல்லையான்னு கோர்ட்ல முடிவு பண்ணுவாங்க. நான் கோர்ட்ல உட்கார்ந்து துஷ்யந்த் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்க 4 போலீஸ்காரங்க துஷ்யந்தோட கையில விலங்க மாட்டி அவரை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் துஷ்யந்த பாக்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப விசித்திரமா தோணிட்டு இருந்தது. கழுத்து வரைக்கும் வளர்ந்திருக்கிற முடி, அப்புறம் பெரிய தாடி, பெருசா எப்பவும் சாந்தமா இல்லாத அந்த பயங்கரமான கண்கள் அங்க இருக்கிற ஒவ்வொரு முகத்தையும் பாத்துக்கிட்டே இருந்தது. அவரு எப்போ எப்படி நடந்துப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துப்பாரு. அவரு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டாலோ ஆச்சரியம் இல்ல. ஜட்ஜ் கோர்ட்டுக்கு வந்த உடனே ஹியரிங் ஆரம்பிச்சிடுது. அப்புறம் துஷ்யந்த கூண்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. என்னோட ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் பட் ஒரு கவர்மெண்ட் வக்கீலா என் பக்கத்துல இருந்தாரு. அவர் பேச ஆரம்பிச்சா டெல்லி கோர்ட் வரைக்கும் அது கேக்கும். ஜட்ஜி சார், இந்த குற்றவாளி கூண்டுக்குள்ள இருக்கிற மனுஷன் ரொம்ப கொடூரமானவன். இவன் மிருகத்தை விட மோசமானவன். இவன் 4 பேரை கொண்டு இருக்கான். இவனை போய் நிரபராதின்னு மிஸ் தேவி ஏன் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இன்னும் எனக்கு சுத்தமா புரியல. இவன் 4 பேரை கொன்னதுக்கு அப்புறமும் கூட இவனை எப்படி நிரபராதின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனே இவன் பண்ண எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிட்டான். இவன் அவனோட குடும்பத்தை சேர்ந்த 2 பேர், அதாவது இவன் அம்மா, அப்புறம் 8 வயசான இவன் தங்கச்சி, 2 பேரையும் ரொம்ப கொடூரமான முறையில கொண்டு இருக்கான். அதுவும் இவனுக்கு 6 வயசு இருக்கும் போதே. இந்த கொடுமை இத்தோட நிக்கல. இவன் ஜெயில இருக்கும்போது கூட இவன் கூட இருந்த சக கைதிகள் 2 பேரை ரொம்ப கொடூரமான முறையில கொண்டு இருக்கான். இருந்தாலும் இந்த கோர்ட் ஏன் இன்னும் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கு? மிஸ்டர் பட் அப்படி சொன்னதை கேட்டு துஷ்யந்த் அவரையே பாத்துக்கிட்டு மெதுவா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா மிஸ்டர் பட் சொன்னதை கேட்டு கோர்ட்ல இருந்த மத்த எல்லாரும் துஷ்யந்த பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஆர்டர்னு சொல்லி எல்லாரையும் அமைதியாக்குறாரு. மிஸ்டர் பட், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம். இப்போ மிஸ் தேவிகா பேசுறத கேட்போம். அவங்களுக்கும் கூட சொல்ல நிறைய இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் ஹிப்னாசிஸ் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சா? ஜட்ஜ் சார் இப்படி சொன்னதை கேட்டு என் கையில இருக்கிற டெஸ்ட் ரிசல்ட் பேப்பர்ஸ நான் ஜட்ஜ் சார் கிட்ட கொடுத்தேன். ஜட்ஜ் சார், என்னோட ரிக்வெஸ்ட் ஏத்துக்கிட்டு நீங்க ஹிப்னாசிஸ் டெஸ்டுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தீங்க. அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு.
4 பேரை கொன்னதுக்காக எந்த ஒரு மனுஷன் தண்டனையை ஏத்துக்கிட்டு காலம் முழுக்க ஜெயில இருந்தாரோ அவரு இந்த உலகத்துல மத்தவங்கள மாதிரி சாதாரணமான வாழ்க்கையை வாழ வேண்டிய மனுஷன்தான். நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஜட்ஜ் சார் ரொம்பவே ஷாக்ல சொல்றாரு. துஷந்த்க்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்றீங்களா? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு கேட்ட உடனே கோர்ட்ல மறுபடியும் சத்தங்கள் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த கோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஜட்ஜ் சார்? இந்த கைதிக்கு இது வரைக்கும் யாரும் மருந்து கொடுக்க கூட வரவே இல்லையே. இது வரைக்கும் எதுவும் கிடைக்காததால இப்ப அவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்ல வராங்களா? நல்ல கதையை உருவாக்கி வச்சிருக்கீங்க, நிஜமா சூப்பர். மிஸ்டர் பட் சார் அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் சார் என்ன பார்த்து சில கேள்விகளை கேட்டாரு. மிஸ் தேவிகா, இந்த ரிப்போர்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆமா ஜட்ஜ் சார், இந்த ஹிப்னோசிஸ்கான முழு வீடியோ ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. இத பாத்தீங்கன்னா உங்க எல்லாரோட பார்வை நிரந்தரமா மாற வாய்ப்பு இருக்கு. நான் இப்படி சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் அந்த வீடியோவை ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன். இந்த வீடியோவில் துஷ்யந்த் ஒரு ஸ்லைடிங் சேர்ல படுத்துக்கிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் பன்சிலோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாரு. துஷந்த், உங்களுக்கு உங்க வாழ்க்கையோட குழந்தை பருவம் ஞாபகத்துல இருக்கா? அதாவது நீங்க சந்தோஷமா இருந்த காலம்? சைக்கியாட்ரிஸ்ட் பன்சில் துஷ்யந்த ஹிப்னடைஸ் பண்ணி அவரை தூங்க வச்சிருந்தாரு. அப்புறம் மெதுவா சைக்கியாட்ரிஸ்ட் கேட்ட கேள்விக்கு துஷ்யந்த் மெதுவா பதில சொல்ல ஆரம்பிச்சாரு. எனக்கு 6 வயசா இருக்கும்போது லக்ஷ்மி முதல் முறையா என் வீட்டுக்கு வந்திருந்தா. லக்ஷ்மி யார் துஷந்த்? லக்ஷ்மி என் தங்கச்சி. அவ ஏதோ குப்பத்தொட்டில அழுதுட்டு இருக்கிறத என் அம்மா பாத்திருக்காங்க. அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க அவ கண்ணும் என் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குன்னு, வட்டமாவும் அழகாவும். அதனாலதான் நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. அப்புறம் துஷந்த், உங்க அம்மா, அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க. அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்க 2 பேரையும் ரொம்ப நேசிச்சாங்க. அவங்களோட உலகமே நாங்க 2 பேரும் தான். அவங்க எவ்வளோ காயப்பட்டிருந்தாலும், அவங்க எவ்வளோ சோர்வா இருந்தாலும் அவங்க எப்பவுமே எங்களை பார்த்து சிரிப்பாங்க. காயப்பட்டிருந்தாவா? காயப்படுறவளும் அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? சைக்கியாட்ரிஸ்ட் இதை கேட்டப்போ துஷ்யந்த் அமைதி ஆயிட்டாரு. அவரோட மூச்சு அதிகமாயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம அவரோட குரலும் அப்படியே அதிகமாயிட்டே இருந்தது. அவர் அப்படியே உருமிட்டு இருந்தாரு. அப்புறம் தூக்கத்துல ரொம்பவே அசைஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட உடம்புல இருந்த எலும்பெல்லாம் அப்படியே உடையிற மாதிரி இருந்தது. ஹேமா என் நண்பே, அவ ரொம்ப அழகா இருந்தா. நான் அவளை முதல் முறையா பார்க்கும்போதே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இன்னைக்கும் அவளை பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் அப்படி சிலுக்கும். நீங்க யாரு? நான் அகோரி நந்தா, துஷந்தோட அப்பா. நானும் துஷந்தோட அம்மா ஹேமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம். அவ என்கிட்ட சூனியம் கத்துக்க வருவா. மக்களை வசியம் பண்ண ஆசைப்பட்டா, அதனாலதான் அவ என்கிட்ட வந்தா. நான் தான் அவளுக்கு சூனியத்தை கத்து கொடுத்தேன். ஆனா ஹேமா எம்மையிலேயே அதை செய்ய ஆரம்பிச்சா. நானே அவளுக்கு அடிமையாயிட்டேன். அவளோட ஆசையெல்லாம் என்னை வச்சு நிறைவேற்றிக்கிட்டா. என்னோட பணம், என்னோட உடல் எல்லாத்துக்கும் அவ சொந்தக்காரியானா. எங்க 2 பேருக்கும் துஷந்த் பிறந்தான். துஷந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன்தான் எனக்கு எல்லாமே. ஆனா அவனோட அம்மா அவனை சுத்தமா கவனிக்கல. துஷந்த் நாள் முழுவதும் பசியால அழுதுகிட்டே இருப்பான். அவனை கவனிச்சுக்கிறதுக்காகவே நான் அகோரியா இருக்கிறதையே விட்டுட்டேன். ஹேமாவுக்கு பணத்தாசை ரொம்ப அதிகமா இருந்தது. என் பணம்லாம் தீந்து போனதுக்கு அப்புறம் அவ பல வாரங்களா வீட்டுக்கே வரல. நிறைய ஆண்களோட அவளுக்கு தொடர்பு ஏற்பட்டது. இதெல்லாம் பண்ணி கூட அவ திருப்தி அடையாம அவ குடிக்க ஆரம்பிச்சிட்டா. மற்றவங்களை கொல்றதன் மூலமா இளமையா இருக்கலாம் அப்படிங்கிற வித்தைய அவ யார்கிட்ட இருந்தோ கத்துக்கிட்டா. அவளோட அழகால இளமையான இளைஞர்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க மேல வசியம் பண்ணா. உண்மையை சொல்லணும்னா இப்ப ஹேமாவை பார்த்து நானே பயந்தேன். ஆனா என் பையன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால ஹேமா கூட பேசுறதுக்காக நான் துஷந்தை கூப்பிட்டுக்கிட்டு அவ இருக்கிற சுடுகாட்டுக்கு போனேன். நான் அங்க போனப்போ ஹேமா வேற ஒரு ஆணோட இருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஹேமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்லையா? நமக்கு ஒரு குழந்தை இருக்கு. நான் சொன்னதை கேட்டு அவ அந்த பையனை தூரமா தள்ளி விட்டுட்டா. அப்புறம் என் பக்கமா திரும்பி பார்த்தா. என்னை முறைச்சு பார்த்துட்டு கோவமா சொன்னா, என்ன நம்ம குழந்தையா? என்னோட குழந்தை துஷ்யந்த், என்னோட பையன். முதல்ல உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மறந்து போச்சா? நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதனாலதான் சொல்ற, துஷ்யந்தை இங்கே விட்டுட்டு நீ கிளம்பி போயிடு. ஆனா என் மனசு கேட்கல.
ஹேமாவை அங்கேயே விட்டுட்டு நான் துஷந்தை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப தூரமா போயிடலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா ஹேமா அவ சக்தியால என்னை காத்துல மேல தூக்கிட்டா. அப்படின்னா நான் கத்துக் கொடுத்த சூனியத்தை நீ எம்எல்ஏ இப்ப பயன்படுத்துறியா? இப்படி நான் ஹேமா கிட்ட சொல்லிட்டு நான் என் பழைய மந்திரங்களை ஞாபகப்படுத்தி அவளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னை விட அவளுக்கு இந்த மந்திர தந்திரங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. இங்க பாரு அகோரி, நீ எனக்கு கத்து கொடுத்தது எல்லாமே ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். ஆனா இப்போ எனக்கு அத பத்தி எல்லாமே தெரியும். என் சக்தி எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறியா? இந்தா பாரு. ஹேமா கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் மந்திரங்களை முணுமுணுக்க ஆரம்பிச்சா. அவ எந்த பையன் கூட தனியா இருந்தாலோ அந்த பையன் இப்போ ஒரு பெரிய பேயா மாறி இருந்தான். அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தது. ஹேமாவோட மந்திர தந்திரங்களுக்கு முன்னாடி என் மந்திரங்கள் நிலைக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹேமாவோட கட்டளையை கேட்டு அந்த பேய் அப்படியே காத்துல பறந்துகிட்டு இருந்தது. ஹேமா சொன்ன உடனே அது என் உடம்புல இருந்து என்னோட 2 கையையும் எடுத்துருச்சு. அப்புறம் ஹேமாவோட காலுக்கு கீழே அது என்னை கீழே தள்ளி விட்டுடுச்சு. அப்புறம் அதோட காலால என்னை மிதிக்க ஆரம்பிச்சது. அப்போ 6 வயசு துஷந்த் தரையில உட்காந்துக்கிட்டு நான் அடி வாங்குறதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னோட உடம்பு இப்ப என்னோட ரத்தத்தால முழுவதுமா நனைஞ்சிருந்தது. நான் அப்ப வலியால துடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் சொன்ன எதுவும் ஹேமா கேட்கல. அப்ப என்னோட உடம்புல உயிர் மட்டும்தான் மீதி இருந்தது. கொஞ்சமா ஒட்டிட்டு இருக்கிற உயிரும் போகணும்னு அவ என்னை நெருப்புல தூக்கி வீசினா. நான் பறந்து போய் அந்த நெருப்புல விழுந்தேன். நான் அங்க கத்தன சத்தம் இன்னும் துஷந்தோட காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவன் அங்கதான் இருந்தான். என்னோட சாவை பார்த்து கொஞ்சம் கூட வருத்தப்படாதவங்க முன்னாடி அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். இவ்வளோ வேதனையோட இறந்ததுக்கு அப்புறமும் நீங்க எப்படி துஷந்தோட உடம்புக்குள்ள போனீங்க? எனக்கு இது சுத்தமா புரியல. சைக்காட்ரிஸ்ட் கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே துஷ்யந்துக்குள்ள இருந்த இன்னொரு பர்சனாலிட்டி, அதாவது துஷ்யந்தோட அப்பா அகோரி நந்தா சொல்றாரு. துஷந்துக்கு 6 வயசு இருக்கும்போது நடந்த அந்த சம்பவம் இன்னும் கூட துஷந்தால மறக்கவே முடியல. நான் இறந்ததுக்கு அப்புறம் ஹேமா துஷந்தை குடும்பம் பண்ண ஆரம்பிச்சா. அவளுக்கு துஷந்த் பாரமா இருந்தான். முடிஞ்ச அளவுக்கு இவனை வெளியே துரத்தணும்னு அவ முடிவு பண்ணி வச்சிருந்தா. அப்புறம் ஒரு நாள் யாரோ ஒருத்தங்க அவகிட்ட பிரம்மசித்தி சடங்கை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த சடங்கு என்னன்னா, அதுல 2 குழந்தைங்களை பலியிடணும். ஒன்னு தன்னோட குழந்தை, இன்னொன்னு வேற ஒருத்தவங்களோடது. அதனால ஹேமா லட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை திருடிட்டு வந்திருந்தா. ஆனா திடீர்னு ஹேமாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவளால மணிக்கணக்கில் உட்கார்ந்து தியானத்தை பண்ண முடியல. தன்னோட பலவீனத்துக்கு காரணம் துஷந்தும் லட்சுமியும் தான் அப்படின்னு ஹேமா உணர ஆரம்பிச்சா. அப்ப மறுபடியும் ஹேமா அவகிட்ட இருந்த அந்த பேயை கூப்பிட்டா. லட்சுமியும் துஷந்தையும் கொல்ல சொல்லி அதுகிட்ட சொன்னான். ஒரு 8 வயசு குழந்தை ஒரு 6 வயசு பொண்ண கொன்ன விஷயத்தை கேட்டு அங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அகோரி நந்தா அவரோட பேச்ச முடிக்கிற விதமா சொல்றாரு. அந்த பெரிய பயங்கரமான பேய் லக்ஷ்மியை நோக்கி வரத துஷந்த் பார்த்தான். அப்போ துஷந்துக்கு மறுபடியும் என்னோட இறப்பு ஞாபகத்துக்கு வந்தது. என்னை எப்படி அவங்க கொன்னாங்களோ அதே மாதிரி தான் லக்ஷ்மியை கொல்லுவாங்கன்னு துஷந்த் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட தலையில நான் எப்படி இறந்துங்கிறத மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் வேதனையில் தவிச்சது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்தது. அப்ப திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது. கடவுளோட ஆசீர்வாதத்தால நான் என்னோட பையனோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நான் என் பையனோட உடம்புக்குள்ள போனதும் நான் அங்கிருந்த ஒரு கத்தி எடுத்து ஹேமாவோட கழுத்தை அறுத்துட்டேன். ஆனாலும் அது லேட்டு தான். ஏன்னா ஏற்கனவே அந்த பேய் லக்ஷ்மியை கொன்னிருந்தது. ஹேமா இறந்து போனதும் அந்த பேயும் அங்கிருந்து போயிடுச்சு. ஆனா துஷந்த் வாழ்க்கை முழுக்க குற்றவாளி ஆயிட்டான். ஆனா உண்மையில துஷந்த் உலகாரம் இல்ல. அவனோட அம்மாவை நான் தான் கொன்னேன். அப்புறம் துஷந்த் கூட சண்டை போட வந்த அந்த 2 கைதிகளை கூட நான் தான் கொன்னேன். நீங்க துஷந்தோட உடம்புல இருக்கிறது துஷந்துக்கு தெரியுமா? வேற ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிற விஷயம் தெரியாது. அவன் தெரிஞ்சுக்கவும் கூடாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி விதைச்ச விதை இப்போ ஒரு பெரிய மரமா வளர்ந்துருக்கு. அவன் அவனோட அம்மாவை எவ்வளோ விரும்புறானோ அந்த அளவுக்கு அவன் என்ன வெறுக்கிறான். நான் அவனோட உடம்புக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சா, அதாவது அவனோட அப்பா அவனோட உடம்புக்குள்ள இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அவன் தற்கொலை பண்ணிப்பான். அதனால இந்த ரகசியம் நம்மளுக்குள்ளேயே இருந்தா நல்லது. இப்படி சொல்லிட்டு துஷ்யந்தோட அப்பா அகோரி நந்தா மறுபடியும் அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. ஜட் சாருக்கும் துஷ்யந்த பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருந்தது. மிஸ்டர் பட்டாலையும் எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஜட் சார் இந்த கேஸுக்கான முடிவை அங்கேயே சொல்றாரு.
துஷ்யந்தையும் விடுவிச்சிடுறாரு. இன்னைக்கு துஷ்யந்த் ஒரு சாதாரண மனுஷனா தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு எனக்கு துஷ்யந்த பத்தின ஞாபகம் வரும்போது எனக்கு அப்படியே மூச்சே நின்னு போயிடும். ஒரு பையன் தான் சொந்த அப்பாவை அளவுக்கு அதிகமா வெறுக்கிறாரு. ஆனா அதே அப்பா தான் பையனோட உடம்புக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் இருக்காரு. அவரை காப்பாத்திட்டு இருக்காரு. சிலர் சொல்றது சரிதான். நாம எல்லாரும் அம்மாவோட பாசத்தை ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா ஒரு அப்பாவோட கஷ்டத்தையும் அவரு நமக்காக பண்ற தியாகத்தையும் நாம நினைக்கிறது இல்ல. இந்த உறவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஜார்க்கண்ட் நிலக்கரி சுரங்கத்துல பணத்தோட சேர்த்து தங்கங்களும் வைரங்களும் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனா நிலத்தை தோண்டும் போது சில நேரத்துல புது புது பாதைகள் உருவாகிட்டு இருந்தது. சில ரகசியங்களும் திறக்கப்படுது. இது என்னோட கடந்த காலத்துல நடந்த கதை. இன்னைக்கு கூட அதை நினைச்சு பார்த்தா என் உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்குது. இந்த கதை எப்ப ஆரம்பிச்சதுன்னா, ஜார்க்கண்ட் நிலக்கரி சுரங்கத்துல ஆபீசரா பொக்ராவுக்கு போனேன். அந்த நாட்கள்ல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. எனக்கு அந்த சுரங்கத்தை பத்தி தெரியும். அங்க போறதுக்காக மட்டும்தான் முக்கியமா நான் பொக்ராவுக்கு வந்திருந்தேன். இந்த சுரங்கம் ரொம்ப வருஷமா மூடப்பட்டு தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே ஒரு நாடகம். இது மூடப்பட்டதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆபீசர் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சுரங்கம் ரொம்ப வருஷத்துக்கு மூடப்பட்டிருந்தாலும் அதுக்கு அக்கம் பக்கத்துல நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மக்கள் நைட் ஆனா அங்க இருக்கிற டீ கடைக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அங்க ரொம்ப குளிரா இருந்தது. நானும் அங்க இருந்த ஒரு கட்டில் மேல என்னோட கம்பளியை போட்டு தலையெண்ணையா என்னோட பேக்கை வச்சு அக்கம் பக்கத்துல டார்ச் அடிச்சு பார்த்தேன். உண்மையில நான் அந்த டீ கடை ஓனரை கூப்பிட நினைச்சேன். நான் ரொம்ப அதிகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்ததால எனக்கும் அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்போ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, சார் இன்னைக்கு ரொம்ப அதிகமா குளிர் அடிக்குது, அதனால ரெட் டீ குடிக்கிறீங்களா? ரெட் டீ அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகி அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன், ரெட் டீயா? ரத்தத்தால செய்ய போறீங்களா என்ன? நான் அப்படி சொன்னதை கேட்டு நாங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சோம். அப்போ அந்த கடைக்காரர் அவர்கிட்ட இருந்த ஒரு மது பாட்டிலை எடுத்து எனக்கு முன்னாடி வைக்கிறாரு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சார் இதான் எங்க ரெட் டீ. உண்மையிலே 2 பெக் அடிச்சா போதும், உடம்புலாம் அப்படியே வேர்த்து கொட்டிடும். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா நான் அந்த கடைக்காரர்கிட்ட இப்படி சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டேன். இல்ல ஷாம், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அப்புறம் பார்த்துக்கலாம், நான் இப்போ தூங்க போறேன். என்ன சார் இது? கடந்த 3 வாரமா நீங்க என் கடைக்கு வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்களோட எல்லா கதையும் சொல்லியிருக்கீங்க. உங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி, எல்லாத்த பத்தியுமே. பார்க்கறதுக்கு பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க இங்க வந்து இந்த கடையில படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அதிகமா ஏதாவது கேட்டா தூங்குறேன்னு சொல்றீங்க. என்ன சார், இன்னைக்கே ஏதாவது சொல்லுவீங்களா இல்ல இப்படியே படுத்து தூங்கிடுவீங்களா? அந்த டீ கடைக்காரர் எங்கிட்ட அப்படி சொல்லிட்டு என்ன தூக்கத்துல இருந்து எழுப்ப முயற்சி பண்ணாரு. ஆனா அவருக்கு இந்த விஷயத்த யாரால புரிய வைக்க முடியும்? உண்மையா தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்ப முடியும், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் உண்மையிலேயே படுத்து தூங்கிட்டேன். நான் அப்ப பாதி தூக்கத்துல தான் இருந்தேன். அப்ப அந்த டீ கடையோட தக்கர ஷீட் மேல ரொம்ப அதிகமா கற்கள் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த சத்தம் கேட்டதும் நான் தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டேன். நான் எழுந்து உட்காந்து பார்த்தப்போ அந்த டீ கடைக்காரர் முழுசா குடிச்சிட்டு போதையில கீழே உட்காந்துட்டு இருந்தாரு. நான் நாலா பக்கமும் சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு மரண அமைதி இருந்தது. அப்போ மணி 3 ஆகி இருந்தது. கௌதம், இதுதான் சரியான நேரம். எந்த ஒரு வாய்ப்பை தேடி வந்திருந்தையோ அதை நிறைவேற்றுறதுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இனிமே யோசிக்காத. இதை நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த நிலக்கரி சுரங்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். நான் கொஞ்ச தூரம் தான் நடந்து போயிருப்பேன். அப்போ போதையில உட்காந்துட்டு இருக்கிற அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு, எங்க போறீங்க சார்? உங்க கவசத்தையும் நீங்க உங்களோட எடுத்துட்டு போங்க சார். அந்த டீ கடைக்காரர் அப்படி சொன்னதை கேட்டு நான் அதே இடத்துல அப்படியே நின்னுட்டேன். நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த டீ கடைக்காரர் போதையில ஏதேதோ உளறிக்கிட்டு இருந்தாரு. அந்த டீ கடைக்காரர் சும்மா தான் உளறிட்டு இருக்காருன்னு நினைச்சு நான் அந்த சுரங்கத்துக்குள்ள போக ஆரம்பிச்சேன். நான் அந்த சுரங்கத்துக்குள்ள போகும்போதே எனக்கு குளிர ஆரம்பிச்சது. நான் வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போற மாதிரி நான் உணர ஆரம்பிச்சேன். ஆனா இந்த உலகத்துல இருட்டு தவிர வேற எதுவுமே இல்லை.
ஆனா யாரோ ஒருத்தங்க எனக்கு பின்னாடி இருந்து என்னை கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. யாரோ ஒருத்தங்க என் கூட சேர்ந்து மேல பறந்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கற்பனையா இல்ல இதெல்லாம் நிஜமா? எனக்கு அந்த சமயத்துல ஒண்ணுமே புரியல. பயப்படாத கௌதம், இன்னும் கொஞ்ச தூரம் தான் போக வேண்டியது இருக்கு. அப்பதான் உன் தாத்தாவோட கனவு நிறைவேறும் கௌதம். அந்த வைரத்தை இங்க தான் எங்கேயோ புதைச்சு வச்சிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. பின்வாங்காத கௌதம், சீக்கிரமா பக்கத்துல போ. இப்படி நான் எனக்கு நானே தைரியத்தை சொல்லிக்கிட்டு அந்த சுரங்கத்துக்குள்ள போய்கிட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க அழுதுட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ என் கண்ணு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க இருட்டுல இருந்து வெளியே வந்துகிட்டு இருந்தாங்க. அவரோட கையில ஒரு சின்ன பொண்ணை தூக்கிக்கிட்டு சத்தமா அழுதுகிட்டே வெளியே வந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் சத்தமா அழுதுகிட்டே எல்லார்கிட்டையும் சொல்றாரு, யாராவது இருக்கீங்களா? என் பொண்ணு பேசவே மாட்டேங்கிறா. யாருக்காவது கேக்குதா? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. என்னாச்சுனே தெரியல. யாராவது இவளுக்கு மருத்துவம் பார்க்க முடியுமா? இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு நேரா வந்து அவங்க பொண்ணோட டெட் பாடியை என் காலுக்கு கீழே வச்சு அவங்க பொண்ணுக்கு சுயநினைவு கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஐயா, எனக்கு உதவி பண்ணுங்க. இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் கத்திக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. நான் பேசுறது யாருமே கேட்கல. இங்க பாருங்க, என் பொண்ணு இப்ப என் கூட பேச மாட்டேங்கிறா. சார், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? அந்த ஆள் சொல்றத கேட்டு நான் எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு பின்னால ஏதோ ஒரு பொண்ணு வலியால சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் திரும்பி பார்த்த உடனே அங்க யாரோ ஒருத்தங்க ஒரு பொண்ணை உயிரோட எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வலியால சத்தமா கத்திக்கிட்டே என்னை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு எரியறத பார்த்து அப்புறம் அவங்க கத்துற சத்தத்தை கேட்டு என் ரத்தம் அப்படியே உறைஞ்சு போச்சு. நான் பயந்து பின்னாடி போயிட்டு இருந்தேன். அப்ப என் காலை யாரோ ஒருத்தங்க பிடிச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். நான் கீழே குனிஞ்சு பார்த்தப்போ என் மூச்சே அப்ப நின்று போச்சு. அந்த ஆளு எந்த பொண்ணு என் காலுக்கு கீழே வச்சிருந்தாரோ அந்த பொண்ணோட முகம் பாதி எரிஞ்சு போயிருந்தது. ஆனா அவ இன்னும் உயிரோட தான் இருந்தா. அவளோட நகத்தால என்னோட காலை அப்படியே குத்தி கிழிச்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு ரத்தம் ஒழுகிட்டு இருந்தது. எனக்கு அப்ப என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அப்ப திடீர்னு நிலத்துல இருந்து நிறைய கைகள் மேல வந்து என்னோட காலை பிடிச்சு அதோட நகங்களால என்னை குத்த ஆரம்பிச்சது. அந்த சுரங்கத்துல இருந்து வந்த கைகள் எல்லாம் என்னை மெதுவா அப்படியே சுரங்கத்துக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சது. அப்ப நான் அந்த நிலைமையை சுதாரிக்க முயற்சி பண்ணும்போது நேரம் ரொம்ப தாமதமா இருந்தது. ஏற்கனவே என்னோட பாதி உடம்பு நிலத்துக்குள்ளதான் இருந்தது. காப்பாத்துங்க, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க, யாராவது காப்பாத்துங்க, இவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க. நான் இப்படி உதவி கேட்டு ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த நிலத்திலிருந்து மேலே வந்த கைகளை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு உதவி பண்ண யாருமே வரல. என்னால் உயிரோடு இருக்க முடியுமான்னு தெரியல. நான் நிலத்துக்குள்ள புரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். தாத்தா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் ஒளிச்சு வச்ச அந்த வைரத்தை என்னால் இங்கேருந்து எடுக்கவே முடியல. முடிஞ்சா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தாத்தா. இந்த கடைசி வார்த்தையை நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நான் அப்படியே அந்த சுரங்கத்துக்குள்ள புதைஞ்சு போயிட்டேன். ஆனால் என் உடம்புல இருக்கிற ரத்தம் இன்னும் சூடாக தான் இருந்தது. இன்னும் கூட நான் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எப்படியாவது நான் மறுபடியும் மேலே வரணும்னு என் சக்தியெல்லாம் கூட்டி நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு மறுபடியும் எனக்கு பல பேரோட குரல் கேட்க ஆரம்பிச்சது. அப்போ ஒரு பொண்ணு சொல்றா, பத்திரமா இருங்க, யாரோ என்ன தொட முடியாது. ஒருவேளை நீங்க யாரையாவது என்ன தொடணும்னு நினைச்சீங்கன்னா என்ன நானே கொளுத்துக்குப்பேன். என்ன தொடாதீங்க, என் கிட்ட வராதீங்க, உங்க யாரையும் உயிரோட விட போறதில்ல. அப்போ யாரோ ஒரு ஆள் சொல்றாரு, இந்த ஊரை விட்டு நாங்க நிரந்தரமா போயிடுறோம், என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுருங்க, என்ன உயிரோட எரிச்சிடாதீங்க. அப்போ ஒரு மூலையில இருந்து ஒரு பையனோட குரல் கேக்குது. அப்பா, நீங்க எங்க இருக்கீங்கப்பா? இங்க பாருங்கப்பா, யாரோ அக்காவை கொன்னுட்டாங்க. அம்மாவையும் அவங்க நிறைய அடிச்சிருக்காங்க. அம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கும் ரொம்ப வலிக்குதுப்பா, நீங்க வாங்கப்பா. என் கண் இன்னும் மூடிதான் இருந்தது. என்னமோ இது எல்லாமே என் முன்னாடி நடந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்தது. நிறைய பேரோட வீடு எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதுல நிறைய பேரை உயிரோடையே எரிச்சிட்டு இருந்தாங்க. சில பேர் பெண்கள் கூட தப்பா நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கத்துற சத்தத்தை கேட்டு என் காதுல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. ஆனா என் கண் தான் மூடி இருந்தது. மூடி இருந்த கண்ணால என்னால எப்படி இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது? இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு நான் என் கடைசி மூச்சை சுவாசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
இப்ப என்னால சுவாசிக்க கூட முடியல. தலை சுத்த ஆரம்பிச்சது. என் தலை பாரமா இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னோட சாவு எனக்கு ரொம்ப நெருக்கமா வந்துருச்சுன்னு. அதை என்னோட உடம்பும் இப்ப உணர ஆரம்பிச்சது. நான் என் கடைசி மூச்சை எடுக்கும்போது அப்போ நிலத்துக்குள்ள ஒரு கை வந்து என்னோட சட்டையை பிடிச்சு அந்த நிலத்துக்குள்ள இருந்து என்ன மேல தூக்கிடுது. காலையில் நான் கண் திறந்து பார்த்தபோது டீ கடைக்காரர் எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாரு. கையில டீ வச்சுக்கிட்டு இருந்தாரு. எடுத்துக்கோங்க சார் டீ. இந்த ஒரு கப் டீயோட உங்க புது வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. டீ கடைக்காரரை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நேத்து என்னை காப்பாத்தினது இந்த டீ கடைக்காரர் தான்னு. நான் உடனே எழுந்து டீ கடைக்காரரை கட்டி பிடிச்சேன். எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க நண்பா. நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா என்னால இன்னைக்கு சூரியனை பார்த்திருக்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த நேரத்துல நான் அங்க மூழ்கிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட கேள்விக்கு அந்த டீ கடைக்காரர் பதில் சொன்னாரு. என்ன சார், அந்த ஆத்மா உங்களையும் உள்ள இழுத்துக்கிட்டு இருந்ததா? உங்களுக்கு முன்னாடி நான் இன்னும் 2 பேரோட உயிரை காப்பாத்திருக்கேன். அதனாலதான் நீங்க எங்க இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆத்மாவா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா சார், ஆத்மாதான். இவங்க எல்லாரும் 1984ல பொக்காரோ கலவரத்துல கொல்லப்பட்டவங்களோட ஆன்மா. அந்த கலவரத்தால இந்த ஊர்ல இருந்த யாருமே உயிரோட இல்ல. அந்த கலவரத்துல இறந்தவங்கள யாரும் உரிமை கோராத பிணங்களை இந்த சொர்க்கத்துக்குள்ள தான் புதைச்சு வச்சாங்க. இப்ப கூட அவங்க இங்க வந்துட்டு போறவங்களுக்கு அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை அவங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கூட அவங்க நீதிக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீதி வழங்க யாரும் முன் வரல. அந்த டீ கடைக்காரர் சொன்னதை கேட்டு இப்ப எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சது. அந்த மக்கள் ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு, ஏன் கதறாங்க, அப்புறம் ஏன் அந்த நெருப்பு, அப்புறம் அந்த பிணங்கள் எல்லாமே. நான் முன்னாடியே பொக்கராவோட சுரங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது இவ்ளோ பயங்கரமா இருக்கும்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. எந்த ஆத்மாக்கள் அவங்களுக்கு நடந்ததை எனக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த காட்சியை என்னால மறக்கவே முடியாது. என் தாத்தாவோட வைரங்களை என்னால எடுத்துட்டு வர முடியல. அதை பத்தின பேராசையும் எனக்கு இப்போ இல்லை. அந்த பிணங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். அதாவது பொது நல வழக்கு. இந்த வயசுல என்னோட இந்த சின்ன முயற்சியால ஏதாவது ஒரு டெட் பாடிக்காவது நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில இருக்கேன். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.